ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேகி நூடுல்ஸ் தாங்க செய்ய போறேன். ஆமா, குழந்தைங்களுக்காண்டி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு, நல்லா வந்து கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். எண்ணெயில வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து கருவேப்பில போட்டு அதையும் வந்து நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாவோ, இல்ல 2 பச்சை மிளகாவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பட்டாணியும், கேரட்டும் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டாணியும், கேரட்டும் வந்து நான் சேர்த்துருக்கேன். என்னடா வந்து நம்ம வந்து எண்ணெயிலே போடுறோம். இது வந்து வேகுமா? அப்டின்லாம் நீங்க வந்து நினைக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து எண்ணெயிலே வந்து இத வந்து ஃப்ரை பண்ணோம்னா, சீக்கிரமே இது வந்து பச்சை பட்டாணி அப்டின்றனால உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த ஆயில்லயே வந்து உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமே வந்து வெந்து வந்துரும். ஆ அதேமாரி கேரட்டும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துரும். ஸோ கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து இந்த மாரி வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு கூடிய உங்களுக்கு தேவையான சால்ட் மட்டும் நீங்க வந்து இப்ப வந்து நீங்க சேர்த்துக்கலாம். அது மொதோ அத மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா இந்த பாருங்க, இப்ப வந்து கொஞ்சம் நல்ல கலர் வந்து மாறி வந்துருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பட்டாணிலாம் பாருங்க நல்லா தெரியுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைட்டா வந்து மொளகாத்தூள் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மேகி மசாலா தவிர்த்து நம்ம வந்து இந்த பட்டாணிக்கும், கேரட்டுக்கும் உண்டான மசாலாக்கு வந்து நான் தனியா வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப அந்த தனி மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம், இப்ப வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து மேகிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நான் வந்து மறந்துட்டேன். ஸோ தனியா அத வந்து வதக்கி நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 பீஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் மேகி ப அந்த இதுல வந்து. ஸோ 3க்கு அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊத்திட்டு, அந்த 3 பவுடர் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மேகி மசாலா அதையும் வந்து நான் வந்து இப்ப இதுல வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து சேர்த்துட்டு, இப்ப நல்லா இத வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப தான் வந்து லைட்டா கொதிச்சு வருது. ஸோ இப்ப பாருங்க, இதே இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மேகி பீஸஸ வந்து நம்ம அதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாரி நல்லா கொதிச்சு வந்துட்டுருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து நம்ம வந்து இந்த மேகி பீஸஸ வந்து இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 டூ 3 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா அந்த பீஸ்லாம் வந்து நல்லா வந்து வ நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு வெந்து வந்துரும். ஸோ கொஞ்சம் லைட்டா பக்கத்திலேயே நின்னு கொஞ்சம் லைட்டா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அந்த நல்லா அந்த தண்ணியிலே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்துரும். இப்ப பாருங்க, நான் வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுட்டேன் தண்ணீல. நல்லா கொதிக்குது. ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு ஓரளவு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இன்னி கொஞ்சம் தான் வேகணும். இந்த மாரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டா நம்ம ஏன்னா அப்பதான் பகுதியிலலாம் கொஞ்சம் வேகாம இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மேல் பகுதி, அடிப்பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்ப லைட்டா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா வந்து உங்களுக்கு வெந்து வந்துரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு 3/4வாசி வெந்துருச்சு. இப்ப வந்து நான் வந்து கொத்தமல்லி தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொத்தமல்லி தழை வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு லைட்டா வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து வத்தட்டும். இன்னி கொஞ்சம் லைட்டா தண்ணி வந்து இருக்கு. ஸோ இது நல்லா வந்து இன்னி கொஞ்சம் வந்து வத்தட்டும். இப்பயே வந்து போட்டா தான் கொஞ்சம் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த தண்ணீல இறங்கி கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்ப பாருங்க, நல்லா தண்ணிலாம் வத்தி இங்க பாருங்க எவ்ளோ அழகா நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு மேகி நூடுல்ஸு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, அவ்வளோதான், நம்ம அழகா நம்ம பிளேட்ல வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து குடுத்துரலாம். பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கேரட் போட்டு இந்த மாரி மேகி நூடுல்ஸ் வந்து செஞ்சு குடுங்க. பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். நெறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனா மேகி வந்து ஹெல்த் கிடையாது. பட் இருந்தாலும் அதில நம்ம ஓரளவு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கனால கண்டிப்பா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமா நீங்க தர வேண்டாம். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி கூட குடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பாய்.